بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலுமுல் குர்ஆன் பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் 7 கிராத் என்றால் என்ன என்பதையும், 7 கிராத் என்கிற பெயரில் குர்ஆனோடு எப்படி விளையாடி இருக்கிறார்கள் என்பதையும் அதில் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னொரு ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அபு மூசல் அஷாரி அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே உள்ள அந்த பசராவில் இருக்கிற காரிகள் குர்ஆன் ஓதுறவங்கள்லாம் ஒன்று கூட்டிட்டு அவங்கள்ட்ட ஒரு பயான் பண்ணுறாரு. என்ன பயான் பண்ணுறாருன்னா, ஒ இன்னா குன்னா நக்ரவு சூரத்தன், நாங்கள் ஒரு சூறாவை ஓதிக்கொண்டு இருந்தோம். குன்னானு ஷப்பிஹுஹா ஃபித்தூலி ஒரு சித்தத்தி பி பராத்த, அதனுடைய நீளத்திலையும் அதனுடைய கடுமையிலையும் கடுமையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும்ல, போர் இந்த மாதிரி அந்த விஷயத்தில் பராத்து சூறாவுக்கு ஒப்ப இருந்த அந்த சூறா. ரசூலுல்லாஹ் காலத்தில் நாங்கள் ஒரு சூறா ஓதிக்கிட்டு இருந்தோம். அந்த சூறா பராத்துன்னா தௌபா சூறா 9வது சூறா, அந்த அளவுக்கு நீளமானதாகவும், சித்தத்துனா கடுமை, அல்லாஹ் விலகி கொண்டான் அப்படின்னு கடுமை காட்டக்கூடிய கருத்துக்களை கொண்ட சூறா. அந்த விஷயத்தில் பராத் மாதிரியே இருக்கிற ஒரு சூறாவை ஓதிக்கொண்டிருந்தோம். இப்போ உன்சி துஹா, அதை நான் மறக்கடிக்கப்பட்டுட்டேன். அது மாதிரி நீங்கள்லாம் மறந்துடாதீங்க அவர் சொல்கிறார். இப்போ நம்மள்கிட்ட ஓதிக்கிட்டு இருக்கிற இதில் இந்த சூறாவை காண ஒரு சூறா நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன், அது மறக்கடிக்கப்பட்டுட்டேன். ஆனால் கைராண்ணி கது ஹபில்த்து மின்ஹா, ஆனாலும் அதில் ஒரு வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன வசனம் தெரியுமா? லவ்கான லிபினி ஆதம வாதியானி மின் மாலின், ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடை நிறைய பொருள் செல்வம் இருக்குமேயானால் லபுத்தகா வாதியன் சாலிசன், 3வது ஓடையையும் அவன் தேடுவான். ஒலா எம்லவு ஜவுஃபை இப்னி ஆதம இல்ல துராப், ஆதமுடைய மகனுடைய அதாவது மனிதனுடைய வயிற்றை மண்ணை தவிர இது நிறைக்காது. இப்படி ஒரு வசனம் அதில் இருந்துச்சுன்னு சொல்கிறார். இது ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருக்குது. இப்படி குர்ஆனில் ஒரு வசனம் இருந்துச்சு, ஒரு சூறா இருந்துச்சு, எனக்கு மறக்கடிக்க போச்சுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஒரு சஹாபி சொல்கிறார். இவருக்கு மறக்கடிக்கப்பட்டால் என் புக்குலேயும் இல்லாமல் போச்சு. இவருக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சுன்னா மூலப்பெருதி இருக்கிற உஸ்மானுடைய உலகம் பூரா அனுப்பி வச்சுட்டார் அவர் தான், அதுலேயும் இல்லாமல் போச்சு. இவர் மறக்கடிக்கப்பட்டால் மீதி உள்ள ஆளுக்கு மனப்பாடம் பண்ணவங்களுக்கும் மறந்து போச்சு. இவர் பிழையாக சொன்னார், அல்லது இவர் பேரில் பொய்யாக இட்டு கட்டியிருக்கிறாங்க. இது குர்ஆனுடைய பாதுகாப்பை கெடுக்கிறதுக்கு செஞ்ச வேலைன்னு சொல்லிட்டு போகிறத விட்டுவிட்டு இப்படி இதெல்லாம் ஹதீஸ்ன்ற உண்மையை நம்ம சொல்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை, அது அந்த டாபிக் இல்லை. இப்போ கிராத்துக்கு தானே வரணும். அதில் சொல்கிறாரு, ஒரு சூறாவை நாங்கள் ஓதி கொண்டிருந்தோம். அந்த சூறாவில் ஒரு வசனம் எனக்கு யாபத்தில் இருக்குது. என்ன யாபத்தில் இருக்குன்னா, யாயுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மாலா தஃபாலூன், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை ஏன் செய்கிறீங்க என்று வசனத்தை நான் மனப்பாடம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, இப்படி ஒரு வசனம் இருக்கத்தான் செய்கிறது. 61வது சூறாவில் 2வது வசனத்தில் இருக்கிறது. அதாவது யாயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லிம தக்கூலூன, நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள், மாலா தஃபாலூன், செய்யாத ஏன் சொல்கிறீர்கள். 61வது சூறாவில் சஃப்புங்கிற சூறாவில் 2வது வசனத்தில் இருக்கிறது. இதோடு நிறுத்திக்கிற வேண்டியதானே. மேலும் ஓதுறாரு, அதில் இல்லாத ஓதுறாரு. ஃபோ துக்கு தபு ஷஹாதத்தன் ஃபி ஆனாக்கிக்கும், உங்களுடைய கழுத்துக்களில் அது சாட்சியமாக பதிவு செய்யப்படும். ஃபோ துசாலூன் அன்ஹா யௌமுல் கியாமத்தி, அதை செய்யாத சொன்னீங்க என்று சொன்னால் அது உங்கள் கழுத்துகளில் பதிவு செய்யப்பட்டு ஃபோ துசாலூன் அன்ஹா யௌமுல் கியாமத்தி, கியாம நாளில் அதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ஓதி காட்டுறார். இப்படி ஒரு வசனம் இருந்ததுங்கிறார். இந்த பாதிக்கு தான் வசனம் இருக்கிறது, ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன்ல, அதுதான் வசனம். இந்த ஹைலைட் பண்ணது வசனத்தில் இல்லை. வசனத்தில் இல்லாத ஒன்ற வசனத்தில் இருக்குன்னு சேர்த்து என்ன செய்கிறாரு, அவர் ஓதுனார்னு வருது. இது ஏதோ ஒரு அவர் ஓதுனாரா, அவர் பேரில் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா, நமக்கு பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் கைவசம் இருக்கிறது. அதில் உள்ளதை மட்டும் அவர் சொல்லியிருந்தார்னா அது பிரச்சனை இல்லை.
அதில் உள்ளதை விட ஜாஸ்தியாக சொன்னார்னு சொன்னால் இதுக்கு பேர் கிராத்தா? இப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு வரியவே சேர்த்து சொல்கிறதுக்கு ஒரு கிராத்துன்னு சொன்னால் இது எப்படி மக்கள்லாம் கண்டுபிடிச்சி எளிமையாக்குறது தானே கொடுக்கப்பட்டுச்சு. இது எளிமையாக கஷ்டமா? நீங்கள் வார்த்தைகளை சேர்த்து விட்டுட்டு போனீங்க, அதுக்கு ஒரு கிராத்து நீங்கன்னா எளிமையாக கஷ்டமா? இப்படி ஓதிருக்கிறார். எப்படி லிமத்தை கொள்ளணும் அப்படி ஓதிருக்கார். அதுக்கப்புறம் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். திருமதியில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்னு மசூத் சொல்கிறார், அக்ரஅனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு ஓதி காட்டினார்கள். என்னென்று ஓதி காட்டினார்கள்னா, இன்னி அனர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், இன்னி அனர் ரஸாக்கு நான் தான் ரிஸ்க் அளிப்பவன், துல் குவத்தி குவத்து வலிமை உள்ளவன், அல் மத்தீன் வந்து உறுதியானவன் அப்படின்ற ஒரு வசனம் வந்து ரசூலுல்லாஹ் எனக்கு ஓதி காட்டினாங்க அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு வசனம் குர்ஆனில் இல்லை. இப்னு மசூத் சொல்கிறார்ல, எப்படி இருக்குதுன்னா, இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு, இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்குன்னு இருக்கிறது. இன்னி அது படற்கையாக இருக்கிறது, அல்லாஹ் அவன் ரஸாக்குன்னு படற்கையாக இருக்கிறது. இந்த அனர் ரஸாக்குன்னு தன்னிலையாக்கியிருக்குங்க. இன்னி அனர் ரஸாக்குன்னு சொல்லி முத்தக்கல்லிமா ஆக்கியிருக்கிறது. அப்போ இப்னு மசூதுக்கு ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்களாம், இன்னி அனர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன் அப்படின்ற ரசூலுல்லாஹ் எனக்கு ஓதி காட்டினார்கள் இவர் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினா குர்ஆனில் இருக்கணும்ல, இப்படி ஒன்றும் இல்லை. அப்போ என்னப்பா இருக்குன்னு தேடி பார்த்தோம்னா, இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன் இருக்குது. துல் குவத்தில் மத்தீன் அடித்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்பர் சொல்லணும்னா கூட 31வது சூறாவில் 58வது வசனம், 31:58, 31:58 என்ன வருதுன்னு கேட்டால் இந்த வசனத்தில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன் அப்படின்னு குர்ஆனில் இருக்கிறது. இந்த துல் குவத்தில் மத்தீன் அந்த ஒரு இடத்துல தான் இருக்கிறது. இவர் என்ன செய்கிறார்? இப்னு மசூது ரசூலுல்லாஹ் எனக்கு ஓதி காட்டினாங்க, ரசூலுல்லாஹ்வே பிழையாக ஓதுனதாக கொண்டு வர்றார், இன்னி அனர் ரஸாக்குன்னு சொல்லி. அப்போ இப்படியும் ரசூலுல்லாஹ் ஓதி இருப்பார்களேயானால் இப்படி ஏன் மற்ற யார் மனப்பாடம் பண்ணலை? இப்படி ஏன் வந்து உஸ்மான் தொகுக்கும் பொழுது இதையும் இப்படியும் ஓதி கொள்ளலாம்னு ஏன் எழுதலை? அப்போ வந்து குர்ஆனுடைய பாதுகாப்பு தன்மை என்ன செய்கிறது? இது கெடுக்கிறது. எழுதப்பட்டதை எழுதி ரெண்டு விதமாக எழுதப்பட்டுருச்சுன்னு வைங்களேன், அதை எவன் முரண்டு சொல்ல மாட்டாங்க. டேய் அதுவும் தாண்டா இதுவும் தாண்டான்ட்டு போயிடலாம். எதை மூலப்பிரதின்னு வைத்திருக்கிறோமோ அதில் இல்லை, எல்லோரும் மனப்பாடம் பண்ணி ஓதக்கூடியதுலையும் இது இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்கன்னு இப்னு மசூத் சொல்கிறாரு. அப்போ இது என்ன விஷயம்னு கேட்டால் இது ஒரு கிராத்துன்னு வாங்கி கேட்டால் அவர் யாவோ குறைவோ ஓதிருக்காருன்னு போகலாம். இன்னல்லாஹ் ஒரு ரஸாக்குங்க என்பதை படற்கையாக உள்ளது என்ன செய்ய, இலக்கணம் தெரிஞ்சாலும் கூட பண்ணிவிடுவாங்க. நல்ல இலக்கணத்தோட மொழி தெரிஞ்சாலும் என்ன செய்வாங்கன்னா உள்ளபடி மனப்பாடம் பண்ணாமல் அவன் ரஸாக்கு நான் ரஸாக்கு அல்லாஹ் சொன்னால் நான் தானே சொல்லுவான் அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்யும், இந்த இலக்கண இலக்கியங்கள் படித்தவங்களுக்கு வந்து ஹிஃப்ல் வராது, மனப்பாடம் சரியாக வராது. அந்த இலக்கண புத்தி போய் என்ன செய்யும், வார்த்தையை மாற்றி விட்டுரும். அதில் வந்து என்ன செய்கிறார் அவர், இன்னல்லாஹு ஹுவர் ரஸாக்கு என்று பாமர மக்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் இதுதான் மனப்பாடம் பண்ணுறாங்க. இதன்படி தான் குர்ஆன் எழுதப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட பிரதிகளில் இருக்கிறது. அந்த பிரதிக்கு மாற்றமாக, மனப்பாடத்துக்கு மாற்றமாக இப்னு அப்பாஸ் என்ன ஓதுறாரு, இன்னி அனர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன் என்று ஓதியதாக இருக்கிறது. இது ஒரு கிராத்து கிடையாது, இது குர்ஆனில் விளையாடுவது. இது என்னென்று இது என்ன நம்ம எடுத்துக்கொள்ளணும் என்று கேட்டால், இது இப்னு மசூத் சொன்னது சரியான அறிவிப்புன்னு வர சொல்கிறீங்க, அறிவிப்பாரெலாம் கரெக்டாக இருக்குது. அப்போ இப்னு மசூத் சொன்னாருங்கிறத ஒத்துக்குருவோம், பிழையாக சொன்னார். இப்னு மசூத் வந்து ரசூலுல்லாஹ் இன்னல்லாஹு ஒரு ரஸாக்குன்னு ஓதி காட்டி இருக்க, இவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ் சொன்னால் நான் என்று தானே சொல்லியிருப்பான் அப்படி நினைத்து கொண்டு இவராக இதை செஞ்சுருக்கிறாரு. இன்னியனா ரஸாக்குன்னு என்ன செய்யலாம், விளங்கிக்கிடலாம். ஆல்பானி இப்போ சஹீஹுல் மத்தனா இதுக்கு பேர். அல்பானி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸு கீழே இந்த மத்தன் சரியாக இருக்கிறது, அதை பற்றி இந்த ஏழு கிராத்து பற்றி இப்படி வேலை செய்யுது. சஹீஹுல் மத்தன், இந்த மத்தன் கரெக்டாக, என்ன மத்தன் கரெக்டாக இருக்குது, இன்னியான ரஸாக்குங்கிறது சரியான மத்தனா? அது அப்படி தான் குர்ஆனில் இருக்குதா? இல்லை. அப்படி எல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்படி நீங்கள் ஹதீஸுகளில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த மாதிரி குர்ஆனில் இல்லாததை ஓதுறாங்க, சேர்த்து ஓதுறாங்க, நீக்கிட்டு ஓதுறாங்க, மாற்றி ஓதுறாங்க.
அதை பிழையாக ஓதிட்டாங்கன்னு சொல்வதற்கு பதிலாக 7 கிராத்தில் உள்ளதுன்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இதில் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக வேண்டி அசபாத்து ஃபில் கிராத் 7 கிராத்துன்னு சொல்லியே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. நிறைய நூல்கள் இருக்கிறது. சாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 7 கிராத்துன்னு ஒரு நூல். அந்த நூலில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்ஹம்து சூராவில் எத்தனை கிராத் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி விளையாடு. குரானில் வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு குரானில் வந்து எந்த மாதிரியெல்லாம் விளையாடுறாங்கன்னு பாருங்கள். அதாவது இஃப்திலாஃபுல் குர்ராய் ஃபி ஃபாத்திஹத்துல் கிதாப். அல்ஹம்து சூராவில் ஃபாத்திஹத்துல் கிதாப்னா அல்ஹம்து சூரா. அல்ஹம்து சூராவில் வந்து காரிகளுடைய முரண்பட்ட ஓதுதல் என்ற தலைப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்து விட்டு இஹ்தலஃபு ஃபி கௌலிஹி மாலிகி யோமித்தீன். அல்ஹம்து சூராவில் மாலிகி யோமித்தீன் என்ற சொல்லில் முரண்படுகிறார்கள். எதில் முரண்படுறார்கள்ன்றால் ஃபி இஸ்பாத்தில் அலிஃபி ஒய்ஸ்காத்திஹா. மாலிக்கின்ற அலிஃபை நீட்டுறோம்ல, அந்த அலிஃபை நீட்டுகிற விஷயத்திலையும் அதை நீக்குகிற விஷயத்திலையும் முரண்படுகிறார்கள். அதாவது மாலிக் யௌமித்தீன் மலிக் யௌமித்தீன். இந்த மாலிக் யௌமித்தீன் அல்ஹம்து சூரா தலையாய சூரா ஒவ்வொரு தொழுகையிலையும் பல முறை ஓதப்பட்ட அளவுக்கு உள்ள சூரா. மனப்பாடம் பண்ணாதவனும் மனப்பாடம் பண்ணியிருக்கிற சூரா. அதில் ஓதுனதை எல்லோரும் மனப்பாடம் பண்ணது மாலிக் யௌமித்தீன். அப்படி தான் எல்லா மூலப்பெருதில் எழுதப்பட்டும் இருக்கிறது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மாலிகி யௌமித்தீன் என்ற சொல்லில் முரண்படுகிறார்கள். என்ன முரண்படுகிறார்கள்னு கேட்டால் ஃபி இஸ்பாத்தில் அலிஃபி. இஸ்பாத்தினா வைக்கிறது, அலிஃபை வைக்கிற விஷயத்திலையும் ஓ இஸ்காத்திஹா அதை நீக்கிற விஷயத்திலையும் முரண்படுகிறார்கள். இந்த மாலிக்கின்னு இந்த அலிஃப் இருக்குல்ல, அதை வைக்கிறதா நீக்கிறதா? மாலிக்கில் அலிஃபை வச்சியல்னா மாலிக்கி, அதை எடுத்துட்டிங்கன்னா மலிக்கி. அப்போ இந்த அல்ஹம்து சூராவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில காரிகள் வந்து மாலிக் யௌமித்தீன் ஓதுனாங்களாம், சில காரிகள் மலிக் யௌமித்தீன் ஓதுனாங்களாம். அதுவும் சரியான் இதுவும் சரியான். இது எப்படிப்பா உனக்கு இது வட்டாரத்தில் வருமா, வட்டார வழக்கில் வருமா? இது மாலிக் யௌமித்தீன் மலிக் யௌமித்தீன் இதில் வந்துக்கிட்டு ரெண்டையும் முரண்பாடு இருக்குது, ரெண்டு விதமாக ஓதுனாங்கன்னு சொல்கிறீங்க. ஏன் நம்ம எல்லோரும் எப்படி மனப்பாடம் பண்ணி இருக்கிறோமோ மூலப்பிரிதில் எப்படி இருக்கோ அப்படி எல்லோரும் ஓதிட்டு போக வேண்டியதானே? எழுத்தில் ஒன்றாந்து பாதுகாக்கப்பட்டு தந்தாச்சு, மனப்பாடத்துலையும் பாதுகாக்க தந்தாச்சு. அதில் உள்ள காட்சியை பார்க்குறோம். அது யார் யார் ஓதுனா அதில் அது விடுங்க. கரா ஆசிமுன் ஒரு கசாயி, இந்த 7 காரிகள்ன்ற வச்சுருக்குறாங்க. அவங்க வண்டவாளத்தை தனியாக நான் சொல்கிறேன். இந்த 7 காரிகளில் ஆசிமுன்ற ஒரு ஆள், கசாயின்ற ஒரு ஆள். இந்த 7 காரின்னு சொல்ல 7 கிராத்துக்கும் 7 காரி வச்சுருக்குறாங்க. அந்தந்த காரிகள் வந்து ஓதுனது அது ஒரு கிராத்து. அதில் இந்த ஆசிமுங்கிற காரி கசாயிங்கிறவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மாலிக் யௌமித்தீன் அலிஃபை வச்சு ஓதுறாங்களாம். ஓ கரால் பாக்கூன மீதி உள்ள 5 பேரும் ஓதுகிறார்கள். பாக்குன்னா மிச்சம் உள்ளவங்க, 7ல் 2 போனால் மிச்சம் 5 தானே, 5 பேர் ஓதுறாங்க. மலிக்கின் பிகைரி அலிஃபின், அலிஃப் இல்லாமல் மலிக்குன்னு ஓதிருக்கிறார்கள். அதாவது இந்த 7 காரின்னு தனியாக வச்சுருக்கிறாங்கல்ல, அந்த 7 காரிகளை வைத்து கொண்டு ஒவ்வொரு காரியும் என்ன மாதிரி ஓதுனாங்களோ அதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதாக்குறாங்க. இவர்களில் பாதி பேர் வந்து ஹதீஸ் அறிவித்தாலே ஏற்றுக்கிற அளவுக்கு பலவீனமான ஆளுக்க, அவங்களாம் பெரிய காரின்னு ஹதீஸுக்கே தகுதி இல்லாத ஆளுக்க, குரான் எதுன்னு முடிவு செய்கிறதுக்கு உள்ள ஆட்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை நான் விரிவாக பிறகு 7 காரிகளை பற்றி தனியாக விளக்குறேன். இதில் உள்ள என்னென்னு கேட்டால் அல்ஹம்து சூராவில் மொத்தம் வந்து 7 காரிகளில் வந்து 2 காரி என்ன செய்கிறாரு, மாலிக் யௌமித்தீன் ஓதுறாரு. 5 காரி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மலிக் யௌமித்தீன் ஓதுறாங்க. அப்போ மலிக் யௌமித்தீன் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிச்சு? அப்படி கிடைச்சிச்சு என்று சொன்னால் அதை ஏன் வந்து எல்லோரும் அப்படி மனப்பாடம் பண்ணலை? அதை ஏன் வந்து எழுத்தில் எழுதும்போது அப்படி எழுதப்படலை? அதில் என்ன செஞ்சிருது, அடிபட்டு போயிடுது. அதுக்கப்புறம் ஹுஜ்ஜத்து மன்கரா மாலிக் பாருங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னு ஹுஜ்ஜத்து மன்கரா மாலிக். மாலிக் என்று ஓதியதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? கவுலுஹு மாலிக்குல் முல்குன்னு வேறு இடத்துல வருதான். அட இந்த வசனத்தில் என்னடா ஓதுறன்னு கேட்டால் இதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. என்னமோ மனிதன் புக்குக்கு ஆதாரம் காட்டுற மாதிரி காட்டுறாங்க. அடே மாலிக்குன்னு சொல்லி ரசூல்லா ஓதுனாங்கன்றது ஆதாரம். அப்படி தான் ஜிப்ரீல் ஓதி காட்டினா தான் ஆதாரமாக இருக்கணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஓ ஹுஜ்ஜத்து மன்கரா மாலிக்,
மாலிக் என்று ஓதினார்களை அலிஃபு வச்சு அவங்களுடைய ஆதாரம் என்னவென்றால் கவுலுஹு மாலிக்கல் முல்கே குலில்லாஹும மாலிக்கல் முல்கின்னு வரும்ல, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாண்டு. அங்கே இந்த வார்த்தை மாலிக் என்று தானே வந்திருக்கிறது. ஆல இம்ரானில் 26வது சூரா. உலமியக்குள் மலிக்கல் முல்கின்னு வரல இல்லையா, அதனால மாலிக்கு தான் ஓதணும். ஓஹோ, ஒரு இடத்துல ஒரு மாதிரி வந்து அப்படி தான் இங்கே வரணும்னு சட்டமா? இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலையும் கட்டாயமாக ஓத சொன்னாங்களே, அதில் என்ன மாதிரி ஓத சொன்னாங்க? அதோடு முடிஞ்சு போச்சு கதை. இதுக்கு ஆதாரம்லாங்க, ஆதாரம் காட்டுற என்ன வழங்குதுன்னு கேட்டால் இவங்க விளையாடி இருக்கிறாங்க கிராத்துங்கிற பேரில். அது அந்த அந்த அதை வச்சுட்டு இது முடிவு பண்ணுறது, இதை வச்சுட்டு இது முடிவு பண்ணுறது. இதான் குரான் எதுன்னு ஆய்வு செய்வதற்கு இந்த மெத்தடு சரியான மெத்தடா இது? அது இருக்குது. அதுக்கு அடுத்து மலிக்கு யௌமித்தீன் ஏன்பா ஓதுனீங்க அப்படின்னு கேட்டால், அது மலிக்கின் நாசன் வருதுல்ல, மாலிக்கின் நாசன் வரல. எப்படி ஆதாரம்? ஹுஜ்ஜத்து மன்கர மலிக்கின் நாஸ் என்று மலிக்கி யௌமித்தீன் ஓதுனாங்களே, அவங்களுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் கவுலுஹு மலிக்கின் நாஸ் என்று ஒரு வசனம் வருகிறது சூரத்து நாஸில் வந்து 2வது வசனம். அதே மாதிரி கவுலுஹு அல் மலிக்குல் குத்தூஸ், அல்லாவுடைய பேர் வரும்ல, அல் மலிக்குல் குத்தூசு சலாமுல் மூமினுல் முஹைமினுல் அசீசுல் ஜப்பா, ஹஸ்ர் சூராவில் வரும்ல 22வது வசனம். அந்த வசனத்தில் வந்து மலிக்குன்னு வந்திருக்கலாம். அப்போ 2 வசனத்தில் மலிக்கின் நாஸ் என்ற ஒரு இடத்துல வருகிறது, அல் மலிக்குல் குத்தூஸ்னு ஒரு இடத்துல வந்திருக்குது. அதனால் இதையும் மலிக்குன்னு தான் ஓதணும். அப்போ இந்த கிராத்துன்னு ஓதுனவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மனப்பாடம் வழியாக உள்ளதை பார்த்தும் ஓத கிடையாது, மூலப்பிரதியை பார்த்தும் ஓத கிடையாது. சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு நுழைச்சிக்கிட்டு குரானில் விளையாடி இருக்காங்க. இவரெல்லாம் காரிகள். இது 7 கிராத்து. இதை இதுக்கு என்ன செய்கிறாங்க? என்னை கொடுத்துட்றாங்க. 7 கிராத்தையே ஒரு கிராத்துனா என்னென்னு இவருக்கு பேசிக் அறிவு கூட இல்லைங்கிறாங்க, எனக்கு இல்லைங்கிறாங்க. எது பேசிக் அறிவு? குரானில் கூட்டலாம் குறைக்கலாங்கிற இல்முக்கு பேர் பேசிக் அறிவா? நீ 7 கிராத்துன்னு சொல்கிறத வந்து இது எங்கேருந்து இப்போ எடுத்தேன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்களே, எங்கேருந்து எடுத்தேன்னு. மாலிக்கின் நீ ஏன்டா ஓதுறேன்டா, மாலிக்கல் முழுக்கிலேருந்து அதை பார்த்து இப்படி தான் அது, அதனால இதுவும் இப்படி தான் இருக்குன்னு விளங்கிட்டாரான். நீ ஏன்டா மலிக்கின்னு ஓதுனேன்னு கேட்டால் மலிக்கின் நாசுன்னு வருதுல்ல, மலிக்கல் குத்தூசன் அங்கே மலிக்கு தானே வருது, அங்கே மலிக்கு வரதான் இங்கே மலிக்கு. அப்போ இந்த வசனத்தை எப்படி ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, ஹாஃபில்கள் எப்படி ஓதுனாங்க, எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள், அதன்படி பேசுகிறவன் தான் குரானை அணுகிறவன், சரியாக அணுகிறவன். இவன் இது ஆதாரம் தேடிக்கிட்டு இது இப்படி இருப்பதனால் அதிலிருந்து இது நான் எடுத்தேன், இதான் குரானை அணுகிற முறையா, இதான் கிராத்தா, அப்படி விளையாடி இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்புறம் வந்து இன்னொன்று அதில் என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு ஆதாரம் வேறு காட்டிக்கிறாங்க. ஆதாரம் எங்கன்னு கேட்டோம்ல, அதுக்கு ஆதாரம் இருக்குதான். என்ன இருக்குது? அபு மஅமர் சொன்னாராம், அப்துல் வாரிஸ் அபு அம்ருங்கிறவர் சொன்னாராம், அன்னஹு கரா சாக்கினத்தெல்லாம் அது மில்கி யோமித்தீன் படிச்சிருக்காங்க பாருங்கள். இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்சூரத்தல் மீமி சாக்கினத்தல் லாமி, லாமுக்கு சுக்கூன் வச்சு மீமுக்கு அசர் வச்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மில்கி யௌமித்தீன். மில்கி எப்படி விளையாட்டுமாக இது குரான் பாதுகாக்கப்படுதா? குரானில் விளையாடி இருக்கிறாங்களா? மரியாதை கொடுத்து கூட இவர்களை பேச வரமாட்டேங்குது. குரானை வந்து இழிவுபடுத்தி 7 கிராத்துங்கிற பேரில் மில்கி யௌமித்தீன் ஒருத்தவங்க இருக்கிறான், அதை எடுத்துக்கிட்டு 7 கிராத்துன்னு போட்டு காரிகள் இப்படியெல்லாம் குரானுக்கு தொண்டு செஞ்சுருக்கிறார்கள்னு என்ன செய்கிறாங்க, கதை விடுற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு வக்தலஃபு ஃபி கௌலிஹி அஸ்ஸிராத் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் இருக்குல்ல, அந்த ஸிராத்துங்கிற வார்த்தையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஃபிஸ்ஸீனி ஒசாதி, சீனு வச்சியும் சாது வச்சியும் ஜாயி ஜே வச்சியும் முரண்படுகிறார்கள். அப்போ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு சாது வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் ஓதணுங்கிறான், கொஞ்சம் பேர் இஹ்தின ஸிராத்தன்னு சீன் வச்சுக்கிட்டு ஓதணுங்கிறான், கொஞ்சம் பேர் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு ஓதணுங்கிறான். அப்போ இதுவாச்சும் வட்டார வழக்கில் இருந்துதான் ஓகேன்னு சொல்லலாம். எந்த சீனு சாதுல ஜே வச்சு ஓதக்கூடிய வட்டாரங்களில் இருந்திருக்குமே, ஆனால் வட்டாரத்தில் ஒருத்தனுக்கு சீன் வராது, ஒருத்தனுக்கு அப்படி இருந்தால் ஓகே, இது வேண்டாம் ஓகே இருக்கலாம். அது எப்போ வரலாம்? வட்டார வழக்கு என்று சொன்னால் அது வந்து சொல்லிக்கிறலாம். இது இதில் ஒரு 3 விதமாக ஓதியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம சாது வச்சு தான் வழக்கமாக ஓதிக்கிட்டு இருக்கிறோம்.
அதே மாதிரி வந்து யார் யாரெல்லாம் சீன் வச்சு ஓதுனாரு அதுக்கு ஒரு லிஸ்ட் வேறு போடுறாங்க. சில ஆளுக்கு வந்து சில நேரத்தில் சீன் போட்டு ஓதுவாங்க, சில இடத்துல சாது போட்டு ஓதுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சில ஆளுக்கு ஜேயை போட்டு ஓதுவாங்க, அப்படிலாம் இருக்குது. யார் யார் ஓதுனாங்கலாம் இருக்கிறது. அப்புறம் அடுத்து மூணாவது வக்தலஃபு ஃபி கௌலி அலைஹிம். அலைஹிம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அல்லதீன அன்அம்த அலைஹிம் எதுன சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அலைஹிம்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த அலைஹிம் என்பதை வந்து எப்படியெல்லாம் ஓதலாம்னு கேட்டால் இதை வந்து 3 விதமாக ஓதிருக்கிறாங்க. அலைஹிம்னு சில பேர் ஓதிருக்கிறாங்க, சில பேர் இலைஹிம்னு ஓதிருக்கிறாங்க. எதுனா சிராத் அன்அம்த இலைஹிம்னு சில ஆளுக்கு ஓதிருக்கிறாங்க, சில ஆளுக்கு வந்து லதைஹிம்னு ஓதிருக்கிறாங்களாம். எப்படியெல்லாம் பாருங்கள். அதாவது அன்அம்த அலைஹிம்ங்கிறத இப்போ அலைஹிம் அலைஹிம் அலைஹிம்னு சிலர் ஓதிருக்கிறாங்க பிலம்மில் ஹாய். அதில் ஒரு விஷயம், இந்த 4 ஓதிருக்கிறாங்க மொத்தம். அதாவது சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் இருக்குல்ல, அலைஹிம் அது ஒரு கிராத் தான். அந்த ஹிம்முக்கு பதிலாக அலைஹும், அந்த ஹேக்கி லம்மு வச்சு வாசிக்கிறது, அது வந்து ஹம்சாங்கிறவர். அவர் அந்த காரியம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அன்அம்த அலைஹும், அலைஹிம் ஒன்று அலைஹும் ஒன்று, அது ஒரு கிராத்து. கதாலிக்க இலைஹிம், இலைஹிம்ன்ற அது ஒரு கிராத்து. அப்போ இந்த மாதிரி அன்அம்த அலைஹிமில் போட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படி ஓதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அடுத்து இந்த அல்ஹம்து சூறாவில் மட்டும்தான் நான் இதிலேருந்து எடுத்து காட்டுறேன். அந்த நூலில் இருந்து ஒவ்வொரு சூறாவுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வசனத்தில் என்னென்ன மாதிரி யார் யார் ஓதுனாங்கங்கிற முழு பட்டியலே இருக்கிறது. அந்த அல்ஹம்துல இன்னொரு விஷயம், இன்னொரு வசனம் என்னென்னா கைரில் மக்லூபின்னு வருதில்ல, இந்த கைரி அப்படிங்கிற வார்த்தையை வந்து 5 காரிகள் வந்து கைரின்னு ஓதிருக்கிறாங்களாம். 2 காரி என்ன பண்ணுறாங்கன்னா கைரன்னு படிச்சிருக்கிறாங்க, கைரல் மக்லூபின்னு படிக்கிறாங்க. இந்த ஏராபு கூட குறைய அந்த ரஃபு நசப் மாற்றுறது இருக்குல்ல, அது வந்து வட்டார வழக்கில் வரும். அதில் குரானில் எதுவும் கூடாது. கைரூண்டு படித்தாலும் கைரண்டு படித்தாலும் என்ன ஜேரஜபர் இல்லாமல் உள்ளது தான் அது. அதை 2 விதமாகவும் ஓதுறது வந்து பிழை வராது கிராமர் படி. ஆனால் அந்த கிராமரில் இடம் இருக்கணும். கைரண்டு படிக்கிறதுக்கு எந்த கிராமருமே இல்லை. அப்படி இருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா சில ஆளுக்கு கைரின்னு படிச்சிருக்கிறாங்க, சில ஆளுக்கு கைரண்டு படிச்சு, அதிகமான ஆளுக்கு கைரில் மகலூபிங்கிறாங்க. 2 காரி வந்து கைரல் மகலூபிங்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுடைய திறமையை காட்டி இந்த இடத்துல இலக்கணத்தையெல்லாம் கொண்டு காட்டி என்ன செய்கிறாங்க, இதை எப்படி ஓதலாம், அதை அப்படி வச்சுக்கிடலாம், இப்படி வைத்துக்கொண்டு இப்படி ஓதலாம் என்றெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க குரானில் வந்து விளையாடி இருக்கிறார்கள். அதனால் வந்து இந்த 7 கிராத் என்பது வந்து இருக்கிறது, 7 முறைங்கிறது இருக்கிறது. அந்த 7 முறையுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒரு வட்டாரத்தில் வந்து எப்படி அவங்க வாசிப்பாங்களோ அந்த வாசிக்கிற உச்சரிப்பு முறைகள் மாறும். உச்சரிப்பு முறைகள் மாறுவதில் எதெல்லாம் சேரும்னு கேட்டால் ஒரு எழுத்தை வேறு எழுத்தாக மாற்றுவது. ஒரு எழுத்து தானே மாறுது, ஒரு எழுத்தை வந்து வேறு ஒரு எழுத்தாக மாற்றிடுறது, ஜெயசீனா மாற்று, இந்த மாதிரியான ஒரு இந்த சிராத்துக்கு சொன்னாங்கள்ல, அப்படி கூட வட்டார வழக்கு இருந்துச்சு என்று சொன்னால் ஒருத்தர் சாது வரவே வராது, ஒரு ஆளுக்கு ஜேதான் வரும்னா அந்த வட்டாரத்துக்காரர் என்ன செய்வார்னா எதுனா ஜிராத்தல் முஸ்தகீம்னு அவர் சொல்லுவார். சொன்னால் சிராத்து தான் எழுதணும், சாது தான் எழுதணும். எழுதினாலும் அவருக்கு வராது, குறைசி மொழியில் எழுதணும், அவருக்கு வராதுங்கிற காரணத்தினால ஜிராத்துன்னு ஓதுனார்னு அப்படி காரணம் சொல்வார்களே. ஆனால் அதில் குரானில் எந்த ஒன்றும் சேர்க்கவும் படலை நீக்கவும் படலைன்னு வந்துடும். அது மாதிரி வந்து வாசிக்கிற ரஃபோ நசபு ஜர் இருக்கு இல்லையா, அந்த உகரம் அகரம் இகரம் படிக்கிற விஷயம், அந்த விஷயத்துலையும் வட்டாரத்துக்கு வழக்குக்கு மாற்றம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் படித்தா கூட அதில் குரானில் வந்து அந்த ஜேர் ஜபர் மாறுவது வந்து வட்டாரத்தில் மாறும். சில இடத்துல அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதெல்லாம் கூட குரானில் உள்ள இதை வந்து ஹரக்கத்தான மாறுது, ஆயி ஊங்கிறது உச்சரிப்பு தான் மாறுகிறது தவிர இல்லை. ஆனால் என்ன மாறிடக்கூடாது, அடிப்படை மாறக்கூடாது. அந்த உச்சரிப்பு மாறுவதனால அர்த்தங்கள் மாறாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஏலமூன் என்பதை தாளமூன்று ஒருத்தர் ஓதுனாருங்கிறாங்க. ஏலமூன் எங்கே இருக்குது, தாளமூன் எங்கே இருக்குது, ஊத்துங்கிறத ஊற்றி துண்டு ஓதுனதாக என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க, இல்லாத 4 வார்த்தையை சேர்த்துக்கிட்டு ஓதுனதாக காட்டுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்வது வந்து அதுதான் கிராத்துன்னு சொல்கிறாங்கல்ல,
அது ஏற்புடையது கிடையாது. அப்போ 7 கிராத்துன்னு 7 முறை இருக்குங்கிற நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஹதீஸில் வர்றதுனால. 7 முறை என்னன்னு கேட்டால் 7 விதமான, இன்னும் சொல்ல போனால் அந்த பாசித்துங்கிற ஒரு எகிப்துக்காரிலாம் ஓதுவார்ல, அவர் ஓதுற பார்த்தீங்கன்னா அந்த ஹாவெலாம் காகான்னு படிப்பார். அவர் தான் உலகத்தில் பெரிய காரியமாங்க. அவர் படிக்கும்போது என்ன செய்வார், ஒழுகாகா அப்போ காகான்னு படிப்பார். இந்த கைன் மாதிரி படிப்பார் கையெல்லாம். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த நாட்டு ஆட்களுக்கு அப்படி தான் அது வரும். அந்த நாட்டு ஆட்களுக்கு உச்சரிப்பு அப்படி தான் வரும். அந்த மாதிரி ஒரு வகை இருக்கும் என்று சொன்னால் அவங்களுக்கு எது எளிதாக இருக்குது அதை மாற்ற எஸ்ஸர்ன்னு வருதில்ல, எது உங்களுக்கு 7 இருக்குல்ல அதில் எது எளிதாக வருமோ அதை ஓதுங்கிற சொல்ல அனுமதிச்சிட்டாங்க. அந்த 7 முறைன்னு சொல்லக்கூடிய ஹதீஸ்லையே ஃபக்ரவு மாற்ற எஸ்ஸர மின்ஹு, அதில் எது 7மோ அதை ஓதுங்க. உனக்கு அந்த உச்சரிப்பு வராட்டி இதை ஓதிக்க, வரும்னா இதை ஓதிக்க. அந்த மாதிரி புரிந்து கொண்டோமையானால் குர்ஆனுடைய பாதுகாப்புக்கும் பங்கம் வராது. பலவித உச்சரிப்புகள் இருக்கும் பொழுது எல்லோருக்கும் அந்த குர்ஆன் போய் கரெக்டாக சென்றடைஞ்சிடும். யாருக்கும் கஷ்டம் இருக்காது. அவனுக்கு வாயில் வராத ஒன்று திணிக்கிற மாதிரி வராது. அதுக்கு அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் கோரி வாங்கினாங்க, இதை கேட்டு பெற்றாங்க. நீங்கள் ஒரு முறையில் ஓதி காட்டுறீங்க, இன்னும் பல வழக்குகள் இருக்கிறது, நீங்கள் இது ஒன்றில் தான் சொல்லணும்னா மக்களுக்கு சிரமமாக போயிடும். இப்படியெல்லாம் கேட்டது என்னது, மக்கள் உம்மத்துகள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக உள்ளது. நீங்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கிராத் முறை எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த கிராத் இருக்கிறது தான் மக்களுக்கு சிரமமே தவிர இந்த 7 இவங்க சொல்லக்கூடிய 7 கிராத் இல்லாட்டி மக்களுக்கு லேஸ். என்ன புதுசு புதுசாக சேர்த்து ஓதுறாங்க, அது நிறைய பேர் சென்றடையாது. அப்போ இதுதான் கஷ்டமாக்குறதுக்கு தந்தது அல்லன்னு அந்த ஹதீஸில் வருகிறது. 7 முறை என்று சொல்வது மக்களுடைய கஷ்டத்தை குறைப்பதற்கு தந்தது என்று வந்துவிட்டது. இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்ன ஒரு விஷயம்னு கேட்டால், இந்த கிராத் என்ற முறையில் குர்ஆனை ஓதுற விதங்கள் இருக்கு இல்லையா, அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு வசனத்தை ஓதுவாங்க. உதாரணமாக சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மௌலூபின்னு இருக்கா, சிராத்தல்லதீனன்று அவருக்கு மூச்சு நின்று போச்சு. இப்போ என்ன செய்வாங்கன்னா சிராத்தல்லதீனன்று ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இது எல்லார்ட்டையும் இந்த ஒரு வழக்கம் இருக்கிறது. பேசிக்கிட்டு இருக்கிறோம், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன்ங்கிறது மொத்த ஒரு வசனம். ஒருத்தனுக்கு ஹுதன்னு சொன்னோன்னே மூச்சு நின்றுச்சு, இழுக்க முடியலை. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன்கிறான், அதோட வண்டி நின்றுச்சு. இப்போ என்ன செய்யக்கூடாது, லில் முத்தகீன் தானே அடுத்து சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாதான். மறுபடியும் அங்கேருந்து 2 வார்த்தையை சேர்த்துக்கிட்டு என்ன செய்யணும், ஓதணும். அவள் குர்ஆனில் இல்லாத ஒரு தடவை சொல்ல 2 தடவை சொல்லணுங்கிறாங்க. அப்படி தானே வருது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன் மர வரணும். ஹுதன்கிறது ஒரு தடவை தான் குர்ஆனில் இருக்கிறது. இது 2 எல்லாரும் இதை செய்கிறாங்க. எந்த ஹாஃபில்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இது இந்த ஹிஃபுல் பண்ணும்போது இப்படி ஒரு சட்டம் இருப்பதாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்க? அந்த மொழியுடைய சட்டம் மொழியுடைய சட்டமாக இருக்கணும். மொழியுடைய சட்டமாக இருந்தால் அது அனைத்து சொற்களையும் அந்த மாதிரி பயன்படுத்தணும். ஹதீஸாக இருந்தாலும் சரி, புக்கு படித்தாலும் சரி, எல்லாத்துலையும் என்ன செய்யணும், வாக்கியம் முழுமை பெறாமல் இடையில் கட் பண்ணிட்டோம்னு சொன்னால் முன்னாடி போயிட்டு வரணும் அப்படின்னு அந்த மொழியில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பேச்சு எழுத்து எல்லாத்தையும் இப்படி செய்யணும். அப்படி செய்கிறது இல்லை. குர்ஆனுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் என்று சொல்வீர்களே, ஆனால் அது அல்லாஹ் ஒரு சொல்லணும். அல்லாஹ் ஒரு எப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இடையில் ஒரு வாக்கியம் முழுமை பெறுவதற்கு முன்னாடி நின்று விட்டது என்று சொன்னால், ஹல்லா தாக ஹதீசுல் காஷியா உஜுஹு யௌமைதின் ஆமிலத்துன் நாசிபத்துன் தஸ்லா நாரண்டு நின்றோம். ஹாமியான்னு சொல்லுறேன். இப்போ என்ன உனக்கு என்ன ஹாமியான்னு சொல்ல வேண்டியதானே, தஸ்லா நாரன் ஹாமியான்னு ஒருக்கா சொல்லுவார். ஏற்கனவே ஒரு தஸ்லா நாரன் சொல்லிவிட்டார், அது மூச்சு நின்றதுக்கான இன்னொரு தஸ்லா நாரன் 2 தடவை இருக்கா தஸ்லா நாரன் அந்த இடத்துல. அப்போ இல்லாத ஒன்றை குர்ஆனில் சேர்க்குறாங்க கிராத்துங்கிற பேரில். இது குர்ஆனுக்கு இப்படி இருக்கணும் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அது வஹி மூலமாக நமக்கு ஆதாரம் இருக்கணும். அந்த மொழிக்கு இந்த மாதிரி உள்ளதுன்னு சொல்வீர்களே, ஆனால் குர்ஆன் அல்லாத எந்த புஸ்தகத்தை படித்தாலும் இப்படி தான் நீங்கள் படிக்கணும். அப்படி படிக்கிறீங்களா? அப்படி படிக்கணும்னு எங்கேயாவது இலக்கணத்தில் இருக்குதா? எங்கனக்குள்ளே விட்டோமோ அங்கிட்ட பயான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல வார்த்தையை விட்டோம்னா ரிவர்ஸில் போயிட்டு வருவோமா? அப்படி வரமாட்டோம். எங்கே நிறுத்தணுமோ அப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு கடிதம் படிக்கிறோம், ஒரு இடத்துல வாக்கியம் முடிகிறதுக்கு முன்னாடி மூச்சு நிறுத்திடுவோம், மறுபடியும் அங்கே திருப்பி ஒருக்கா அப்படி படிக்கிற வழக்கம் இருக்குதா? எந்த மொழியிலையும் கிடையாது. அரபு மொழியிலையும் கிடையாது. உலகத்தில் எந்த மொழியிலையும் இந்த மாதிரியான ஒன்று கிடையாது.
அப்போ குரானுக்கு மட்டும்தான் இந்த ஒரு கிராத்துங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படி தான் ஓதணும்னு ஒரு ரூலை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அங்கே என்ன நடக்குது, குரானில் ஒரு தடவை இடம்பெற்ற ஒரு சொல்லை 2 தடவை இடம்பெற வைக்கிறார்கள். அந்த வசனத்தில் ஒரு தடவை தான் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஹுதன்லில் முத்தகீன் அல்லதீனன்னு நிப்பாட்டிட்டு அல்லதீனன்னு சொல்லிட்டீங்கல்ல, அல்லதீன யூமினோன்னு போக வேண்டியது தானே, அல்லதீன யூமினோன்னு வரா ஒரு அல்லதீன இதுக்கு. அப்போ இந்த இப்படி போதாத ஒரு காரியம் கிடையாது. அவர் ஜாக்கா இருந்தாலும் செலஃபாக இருந்தாலும் தௌஹீதா இருந்தாலும் சுன்னத்தா எல்லாருமே இந்த மனப்பாடம் பண்ணுற ஆளுக்கு இப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மூளையும் செலவு பண்ணணுமா இல்லையா? இது எங்கேருந்து எடுத்தீங்க, எதை செஞ்சாலும் எங்கேருந்து இது எடுத்தீங்க? ஒன்று மொழி இலக்கணத்துலேருந்து எடுத்தீங்கன்னா எல்லாம் அந்த மொழியில் பேசுகிற அனைத்துக்கும் இதை பயன்படுத்துங்க. இல்லை மொழியிலாம் நாங்கள் எடுக்கலை, குரானுக்கே உள்ள ஒரு சட்டம்னா குரானுக்குள்ள சட்டம்னு எங்கேருந்து எடுத்தீங்க? குரானுக்குள்ள சட்டம்னா அல்லாஹ் ஒரு ரசூலை தானே சொல்லணும், இல்லை. அப்போ இப்படிலாம் நிறைய குரான் இந்த பேரில் கிராத்துங்கிற பேரில் என்ன செய்கிறாங்க, நிறைய விளையாடி இருக்கிற காட்சியை பார்க்குறோம். இது குரான் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இல்மு. இன்னும் இது சம்பந்தமான இல்முகளை வந்து நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.